நடிகைகள் பேச தயங்கும் விஷயம். மெனோபாஸ் பற்றி ஓபனாக பேசிய த்ரிஷா. நடிகர் பிரசாந்த் சிம்ரன் நடிச்ச ஜோடி படத்துல சிம்ரனோட ஃப்ரெண்டா ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சு அறிமுகமானவங்க தான் நடிகை த்ரிஷா. அதுக்கு பின்னாடி சூர்யா கூட இணைஞ்சு மௌனம் பேசியதே படம் மூலமா கதாநாயகியா மாறினாங்க. பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவையா நடிச்சதன் மூலமா மறுபடியும் சினிமாவுல டாப் நடிகையா மாறியிருக்காங்க. இப்போ அவங்க தன்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டும் இருக்காங்க. சினிமா வெற்றிகள், சர்ச்சைகள் அப்படின்னு எப்பவுமே செய்திகள்ல இருக்கக்கூடிய த்ரிஷா, இப்போ பெண்களோட பெரி மெனோபாஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளிப்படையா பகிர்ந்திருக்காங்க. பெண்களுக்கு 40 வயசுக்கு மேல ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், அப்புறம் மாதவிடாய் சுழற்சி முற்றிலுமா நின்றுடும். மெனோபாஸ் நிலைக்கு முந்தைய காலகட்டத்தை தான் பெரி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுது. பெரி மெனோபாஸ் அப்படிங்கிறது உங்க உடம்புல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன்கள் குறைஞ்சு எதை பத்தியும் கவலைப்படாத ஹார்மோன்கள் உங்க உடம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு ஒரு தடவை மருத்துவ நிபுணர் ஒருத்தர் விளக்குனதை கேட்டிருக்கேன். இந்த நிலைய இதை விட யாராலையும் இவ்வளோ சிறப்பா விளக்கிட முடியாது அப்படின்னு த்ரிஷா குறிப்பிட்டிருக்காங்க. பெரி மெனோபாஸ் பெண்களுக்கு மாதவிடாய் முற்றிலும் நின்றுடும். மெனோபாஸ் நிலையை நோக்கி உடல் நகர்றதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த பெரி மெனோபாஸ். பொதுவா 40 வயசு தொடங்கும் போது இந்த காலகட்டத்துல பெண்களோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஹார்மோன்களோட அளவு பெருமளவுல மாறுபடும். இது பெண்களோட உடல்நிலையை பொறுத்து சில வருஷங்கள் வரைக்கும் நீடிக்கும். இந்த நேரத்துல மன அழுத்தம், உடல் சோர்வு, திடீர் கோபம் மாதிரியான பல மாற்றங்களை பெண்கள் எதிர்கொள்வாங்க. இத பத்தி தான் த்ரிஷா பதிவிட்டிருக்காங்க. பொதுவா நடிகைகள் உடல்நல பிரச்சனைகளை பொதுவெளியில பேச தயங்கக்கூடிய நிலையில நடிகை த்ரிஷா பெண்கள் பிரச்சனை ரொம்பவுமே இயல்பாவும் பாசிட்டிவாவும் பதிவிட்டிருக்கிறத பலரும் பாராட்டி வராங்க.